என்ன விட்டுருவாயா? ஏ அறிவு கட்டவள, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தாண்டி கடவுளு என்னத்தான் கும்பிடணும், புரியுதா? சரிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? வராமே சாப்பிடவே மாட்டேன். இவல்லவா பத்தினி. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க கையால சோறு போட்டா சாப்பிடு. அடி செருப்பாரு ஏண்டி, இப்ப வர்ற எல்லா சினிமாவையும் பாத்துறியா நீ? இந்த பகல நீ கழிஞ்சு போ, ராத்திரியில என்ன பண்ணுவ? என்னங்க நீங்க? ராத்திரியில சோறு போட மாட்டேன். போடுங்க. அப்புறம் தூங்கிடுவானுங்க. பாரு, உனக்கு ஒண்ணுமே புரியல, நான் புரிய வைக்கிறேன். இப்போ நீ தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி. புருஷன் நானு பொண்டாட்டி. புருஷன் நீ ஊர்ல தொலைவுல வேலை பார்த்துட்டு கலப்பா வீடு திரும்பி வந்து பொண்டாட்டியை கூப்பிடுற, எப்படி கூப்பிடுவேன்? என்னங்க இப்படி மூச்சு விடுறீங்களே? எவ்வளவு காப்பா வந்திருக்கீங்க, என்ன வேலை பார்த்தீங்க? உடம்பெல்லாம் இப்படி அனலா கொதிக்கிறேன், உங்களை வச்சு தாரே நானு. எங்க வெந்நீர் வச்சு தட்டுமா? இனிமேதான் ஆக்கணும். இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிரியம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்கலான்னு பார்த்தேன். இருக்கிற சுண்ட குழம்பே போதுமா, இல்ல வேற ஏதாச்சும் வச்சு தொலைக்கணுமா? இப்படி வாடி. நீ எனக்கு பொண்டாட்டியா? நீ எனக்கு பொண்டாட்டியா? ஐயோ, ராத்திரி நேரத்தை பேசியே வீணாக்குறாயா இவ. மனுஷன் என்ன நிலைமையில வந்திருக்கான்னு புரிஞ்சுக்காம மடப்பயமாவே சோறு வேணாம், தண்ணி வேணாம், ஒண்ணு வேணாம், பேக்கடிச்சிட்டு வந்து பக்கத்துல வந்த காலமுக்குவா. இவகிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கல்யாணம் ஆக வேண்டிய கேஸ் இது. என்ன அங்க புறப்ப அத்தா அமுக்குற ஆளு. இத்தனை வருஷமா அவனுக்கு போட்ட சோறு தண்ட சோறு தான். என்னமோ குசு குசு சத்தம் கேக்குது, உள்ள எவனோ பூந்திருக்கிறான். உன் கால வாயை திறக்காத. என் கடை முதலாளிக்கு கல்யாணமாய் இத்தனை வருஷமாச்சே, என்னைக்காவது அவன் பொண்டாட்டி அவன் காலை இப்படி அமுத்திருப்பாளா? காதலிக்க தெரியாத கஞ்ச பய பொண்டாட்டி. அவன் மாத்திரம் என்ன, கலப்பட ஒண்ணுதான் தெரியும், கபோதி பயம் அவனுக்கு. என்ன பேச்சு பேசிட்டு போறாங்க, சின்ன சிரிச்சுதானே, ஒரே அலுப்பா இருக்கு, கொஞ்சம் கால் அமுக்க. இன்னைக்கு நான் தான் கால் அமுக்கணுமா? ஆத்த பிறகாவது மனசாலுக்கு புத்தி வரவானா? புத்தி வருது, கால் எது தெரியல.